இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி 9வது பாடத்திற்கு நான் வரவேற்கிறேன். ஒவ்வொரு வாரமும் நாம் தீர்க்க தரிசனங்களில் உள்ள ஓமைகள், அடையாளங்களை எப்படி நம்ம அறிந்து கொள்வது, புரிந்து கொள்வது என்பதை படித்து கொண்டே வரோம். அந்த வகையில் போன பாடத்தில் நாம் சங்கீத புத்தகத்தின் மூலமாக எப்படி வெளிப்படுத்தலை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் படித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக சங்கீத புத்தகத்தின் மூலமாக வெளிப்படுத்தல உள்ள பல சம்பவங்களையும், அந்த சம்பவங்கள் நடைபெறும் பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற பாடங்களையும் நாம் படித்துக் கொள்ள போகிறோம். ஆக சங்கீதங்களில் பாகம் 2 9வது பாடத்தை நம்ம படிக்க போகிறோம். இந்த சங்கீதங்கள் மூலமாக வெளிப்படுத்தல் உள்ள சம்பவத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் சொன்னோம். என்னென்ன சங்கீதம் படிக்க போகிறோம்? 4 மிக முக்கியமான சங்கீதங்கள். சரிங்களா? சங்கீதம் 46, 47, சங்கீதம் 75, சங்கீதம் 67, 46, 47, 75, 67 4 சங்கீதங்களை பார்க்க போறோம். இந்த 4 சங்கீதங்கள்ல 2 மிக முக்கியமான கருத்துக்களை நாம் ஆராய்ந்து கொள்ள போகிறோம். அவ்வளவுதான். இந்த 4 சங்கீதங்கள்ல 2 கருத்து. ஒவ்வொரு சங்கீதங்களையும் தேவன் எப்படி வெளிப்படுகிறார் என்கிற கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2வது, ஒவ்வொரு சங்கீதங்களுக்கும் அங்க நடைபெறுகின்ற சம்பவத்திற்கும் கடைசி காலத்திற்கும் உள்ள சம்பந்தம் என்ன? நீங்க பார்ப்பீங்க பாருங்க, ஒவ்வொரு சங்கீதத்திற்கும் எப்படி வெளிப்படுத்தல உள்ள தீர்க்கதரிசனத்துக்கு பொருந்தி வருது என்கிற காரியங்களை ரொம்ப அழகா நீங்க பார்ப்பீங்க. எனவே இந்த 4 சங்கீதங்கள்ல தேவன் எப்படி வெளிப்படுறாரு அதை நீங்க புரிந்து கொள்ளும் போது, கடைசி கால நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் பொழுது இத்தகைய குணம் படைத்தவர் தான் நம் தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஜெபத்தோடு படிப்போமா? வாங்க. பரிசுத்தம் உள்ள தகப்பனே, அற்புதமான பாடங்களுக்காக நன்றி தகப்பனே. அந்த பாடங்களை எல்லாம் புரிந்து கொள்கிற சக்தி எங்களுக்கு தாரும் தகப்பனே. அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்தலும் அனுபவமாக மாற்றி தாரும். இதில் ஒரு சில காரியங்களையாவது பிறருக்கு சொல்லுகின்ற பாக்கியத்தை தாரும். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சங்கீதங்களில் பாகம் 2 4 மிக முக்கியமான சங்கீதங்களை எடுத்து நம்ம ஆராய போகிறோம். இந்த 4 சங்கீதங்களை ஏன் எடுக்கிறோம்? இவைகளெல்லாம் வெளிப்படுத்தின விஷயத்தோட தீர்க்கதரிசனத்தோடு பொருந்தி வருது. எனவே தான் எடுத்து நம்ம ஆராய்ந்து கொண்டு வர்றோம். என்னமோ சங்கீதத்தை படிக்க வரல, அந்த சங்கீதத்திற்கும் கடைசி கால தீர்க்கதரிசனத்துக்கும் ரொம்ப பெரிய சம்பந்தம் இருக்கிறது. சரி, 46ஆம் சங்கீதம். 46ஆம் சங்கீதத்திற்கு வந்துருங்க. 46ஆம் சங்கீதத்துல முதல்ல எத்தனை வசனம் இருக்கிறது? 11 வசனங்கள் இருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீங்க. சரி, 11 வசனங்கள்ல 2 மிக முக்கியமான கருத்துக்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, தேவன் எப்படி அங்க வர்ணிக்கப்படுகிறார், இங்க என்ன சம்பவம் நடக்குது. சரிங்களா? இவ்வளவுதான் 2 விஷயம். வாங்க. சங்கீதம் ரொம்ப ஸ்பெஷலான சங்கீதம், நம்ம அறிந்திருக்கிற சங்கீதம். எப்படின்னா, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கன்னு அந்த வசனம் வருகின்ற சங்கீதம் இந்த சங்கீதம் 46. இந்த சங்கீதம் 46ல 11 வசனங்கள் இருக்கிறது. இந்த 11 வசனத்துல இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலமும், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். சரிங்களா? இங்க சங்கீதக்காரன் எப்படி சொல்றாங்கன்னா, ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையுமானவர். அப்ப என்ன ஆபத்து அங்க வருது, என்ன ட்ரபிள் அங்க வருது அப்படின்னா, வசனம் 2, 3 வாசிச்சோம்னா லேசா என்ன நடக்க போகுது உலகத்துல அப்படின்ற ஒரு லேசான ஒரு கருத்து நமக்கு புரிய வரும் பாருங்க. வசனம் 2, ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். இப்ப என்னாச்சாம்? பூமிக்கு என்னாச்சாம்? சமுத்திரத்துக்கு என்னாச்சாம்? ஜலத்துக்கு என்னாச்சாம்? பைபிள் சொல்லுது, பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்துல போய் விழுந்தாலும், ஜலங்கள் கொந்தளித்து பொங்கினாலும். அப்ப மலை, சமுத்திரம், பூமி எல்லாம் மாறுகிறதை பார்க்கலாம். சரி, ஏன் இதெல்லாம் மாறுது அப்படின்னா, ஒரு விஷயம் ஒண்ணு நடக்குதுங்க. சரிங்களா? வாங்க, வசனம் 6 பாருங்க. வசனம், ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது, அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. இப்ப ஜாதிகள் என்ன பண்றாங்களா? கொந்தளிக்கிறாங்களாம். ஏன் ஜாதிகள் கொந்தளிக்கிறாங்க? ஏன் ஜாதிகள் கோபம் அடைகிறாங்க அப்படின்னா, இங்க என்னமோ தேவன் செய்திருக்கிறார், எனவே தான் அங்க ஜாதிகள் கொந்தளிக்கிறாங்க.
சரி, அப்ப என்ன தேவன் செய்திருக்கிறார் அப்படின்னா, வாங்க வசனம் 8 கவனிக்கலாம். பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். பூமி நிலை மாறினாலும், அதற்கப்புறம் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், ஜலங்கள் கொந்தளித்து பொங்கினாலும் சொல்றோம்ல. அப்ப இதெல்லாம் ஏன் நடக்குது? சரிங்களா? ஏன்னா பூமியில ஆண்டவர் சில பாழ்கடிப்புகளை உண்டாக்குறாராம். அதனால தான் ஜனங்கள்லாம் ரொம்ப கொந்தளிச்சு கோவமா இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் இவங்க என்னமோ பண்ணியிருக்கிறாங்க, அதனால தேவன் ஏதோ பாழ்கடிப்புகளை உண்டாக்கி இருக்கிறார். அந்த பாழ்கடிப்புகளை உண்டாக்கும் நிமித்தமாக எல்லாமே பூமியினுடைய காரியமே அங்க மாறி வர்றது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப நிலை மாறினாலும் என்ற வார்த்தையை நீங்க கவனிங்க. இப்ப இப்படி ஒரு காரியம் நடைபெறும் பொழுது ஒரு வசனத்தை இங்க சொல்றாங்க பாருங்க. வசனம் 4 கவனிங்க. இப்படி எல்லாமே பூமியினுடைய வடிவம், அது மலை எல்லாமே கொந்தளிப்பா இருக்கின்ற பட்சத்தில் என்னதான் நம்பிக்கை நமக்கு இருக்குது? வசனம் 4 வசனம் 5 ஒரு விஷயம் வருது பாருங்களேன். வசனம் 4 வசனம் 5 பாருங்க. ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். ஒரு நதி இருக்குதான், அது தேவனுடைய நகரத்தை சந்தோஷிப்பிக்கும். வசனம் 5, தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அப்ப பூமி எல்லாம் மாறுகிறது, சமுத்திரம் மாறுது, மலைகள் கூட மாறுது. ஆனா எது அசையாது? தேவன் எங்க இருக்கிறாரோ அங்கு அசைவதில்லை. பரலோக ராஜ்யம் அது அசைவதில்லை. ஏன்னா தேவன் அவர் அங்க என்ன செய்யறாரு? இருக்கிறார். தேவன் அங்க இருக்கிறார். அப்ப தேவனுடைய நகரம் ரொம்ப சேஃபா இருக்குது. சமுத்திரம் கொந்தளிக்குது, மலைகள் போய் சமுத்திரத்தில் போய் விழுது, அதற்கப்புறம் பூமி நிலை மாறுகிறது. அப்படின்னா தேவனுடைய நகரம் அது அசையாது. அப்ப பூமி எப்படி இருக்குது, பரலோகம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சரி, இப்ப இப்படி இருக்கும் பொழுது இந்த சம்பவத்திற்கும் சங்கீதம் 46 சொல்லப்பட்ட இந்த பாழ்கடிப்புகள் உண்டாக்குகிற அந்த சம்பவத்திற்கும் வெளிப்படுத்தலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? பாருங்க, பூமி நிலை மாறினாலும், நடு சமுத்திரம் சாய்ந்து போனாலும், ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி போனாலும், இப்படிலாம் இருக்கு இல்லையா? அப்ப இதே மாதிரி விஷயம் எங்கேயாவது வருதா? வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இதே மாதிரி விஷயம் வெளிப்படுத்தல் 6ல் பூமி சம்பந்தமான காரியங்கள் ஏதாவது மாற்றம் அடைகின்றதா என்பதை பாருங்க. வெளிப்படுத்தல் 6 வசனம் வெளிப்படுத்தல் 6 வசனம் 14 பாருங்க. வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று, மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. இங்க பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும், ஆனா இங்க பாருங்க அதே விஷயம் இங்க வருது. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. எப்ப அகன்று போயின? வசனம் 16 பாருங்க. 16, பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றுக்களுடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள். அங்க பூமியில பாழ்கடிப்புன்னு சொல்றாங்க, இங்க ஆட்டுக்குட்டியினுடைய கோபம் வருது. எப்படி? தேவனே வந்துடுறார். ஏன்னா அடுத்த வசனம் சொல்லுது, அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்து விட்டது, யார் நிலை நிற்கக்கூடும். அப்ப தேவனுடைய 2ஆம் வருகையில கண்மலைகள் மலைகள் எல்லாம் மாறுது, தீவுகள் எல்லாம் மாறுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக சங்கீதம் 46 உள்ள சம்பவத்திற்கும் வெளிப்படுத்தல உள்ள தீர்க்க சம்பந்தம் இருக்கிறதா? நெருங்கிய சம்பந்தம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுதுங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம். 2 பேதுரு 3 வசனம் 12, தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போம். வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போம். அப்ப பூமியே எரிஞ்சு போகுதுங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு பாழ்கடிப்புகளை ஆண்டவர் செய்ய போறாரு. ஏதோ மக்கள் தப்பு செய்யறாங்க, அதனுடைய விளைவாக ஆண்டவர்
செய்ய போறாரு. சரி, இப்படிலாம் செய்யும் பொழுது ஆண்டவர் எப்படி வர்ணிக்கப்படுறாரு? சரிங்களா? ஆக ஒரு விஷயம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 46 என்ன சம்பவம் நடக்குதுன்னு பார்த்துட்டோமா? அது எப்படி வெளிப்படுத்தல் இருக்குன்னு பார்த்துட்டோமா? சரி, இப்ப இங்க எப்படி தேவன் வர்ணிக்கப்படுறாரு? சங்கீதம் 46 பாருங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூல துணையுமானவர். நமக்கு அடைக்கலம் அவர்தான். இதே வார்த்தை 7ஆம் வசனம் வருது பாருங்க. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். 2வது முறை. 3வது முறை பாருங்க, வசனம் 17. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அப்ப பூமியே நிலை மாறினாலும், மலைகள் தீவுகள் எல்லாம் வேற இடத்துக்கு போனாலும் கூட, அங்க ஜலங்கள் கொந்தளித்து பொங்கினாலும் கூட நீங்க பயப்பட வேண்டாம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அப்ப தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு அடைக்கலமானவர் என்பதுதான் சங்கீதம் 46 நமக்கு கற்றுத் தருகின்ற மிக முக்கியமான ஒரு பாடம். அப்ப நான் என்ன செய்யணுமா? அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை விசுவாசிங்கன்னா நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், நான் தான் தெய்வம் என்பதை நீங்க அமர்ந்திருந்து பாருங்கப்பா. அப்ப கேட்குற நீங்க உங்க மனசு அமர்ந்திருக்கிறதா? ஏதோ சரீர பிரகாரமான விஷயம் இல்லை, உங்க மனசு ஆழ்கடல் அமைதியை போல இருக்குதா? அப்படின்னா தேவன், அவர் தான் தேவன் என்பதை நீங்க அறிந்து கொள்வீங்க. சங்கீதம் 46 நமக்கு தேவனை எப்படி காட்டுதுன்னு சொன்னா, தேவன் நம்மை அடைக்கலமானவராக காட்டுகிறது. சங்கீதம் 46 தேவனை அடைக்கலமானவராக காட்டுது இல்லையா? சரி, சங்கீதம் 47 வருவோம். 2வது சங்கீதம் என்ன? நம்ம 4 சங்கீதம் படிக்க போறோம். அந்த 2வது சங்கீதம் சங்கீதம் 47. சரி, இந்த சங்கீதம் 47ல எத்தனை வசனம் இருக்கிறது? 9 வசனம் இருக்கிறது. 9 வசனம் என்ன பார்க்க போறோம்? தேவன் எப்படி வர்ணிக்கப்படுகிறார், அங்கு நடைபெறுகின்ற சம்பவம் என்ன, அது எப்படி வெளிப்படுத்தல போய் லிங்க் ஆகுது, அவ்வளவுதான் விஷயம். சரி, இப்ப என்ன வார்த்தை? வசனம் 2 பாருங்க. உன்னதமானவருடைய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். இது சங்கீதக்காரன் சொல்றாங்க. வசனம் 6 திரும்பி அதே வார்த்தை வருதா பாருங்க. தேவனை போற்றி பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள். மீண்டும் ராஜா என்ற வார்த்தை. வசனம் 7 தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, மீண்டும் ராஜா என்ற வார்த்தை. அப்ப எத்தனை முறை வந்துருச்சு? வசனம் 2, வசனம் 6, வசனம் 7. தேவனை இந்த சங்கீதம் எப்படி வெளிப்படுத்துகிறது, எப்படி வர்ணிக்கிறது? தேவன் ராஜாவாக வர்ணிக்கிறது. இன்னொரு வசனம் கூட இருக்கு பாருங்க. வசனம் 8 தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார், தேவன் தமது பரிசுத்த சிங்காசனம் மேல் வீற்றிருக்கிறார். அப்ப மீண்டும் மீண்டுமாக ஒரு கருத்து இங்க வந்துகிட்டே இருக்குது. தேவன் யாருன்னு காட்டுது. சங்கீதம் 46 தேவன் நமக்கு அடைக்கலம்னு சொல்லி காட்டுது. சங்கீதம் 47 தேவன் நமது ராஜா என்று சொல்லி காட்டுகிறது. சரி, இந்த ராஜா என்ன செய்கிறாரு? இந்த ராஜா என்ன செய்கிறார்? 3 ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். என்னவா? ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். இந்த ராஜா இருக்கிறாரே, அந்த ராஜா என்ன செய்வாரா? ஜாதிகளை எல்லாம் நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். அது என்ன அர்த்தம்? ஜாதிகளை எல்லாம் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துதல் அப்படின்னா, இந்த பாதங்களுக்கு கீழே வர்றது அப்படின்னா என்ன அர்த்தம்? சரிங்களா? ஒரு வசனம் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆதியாகமத்துல யாரையோ குதிங்கால் கீழே போட்டு மிதிப்பாருன்னு சொல்லப்பட்டிருக்கேன். இந்த வசனம் எங்க இருக்குது? ஆதியாகமத்துல பாதத்தின் கீழே வலுசர்ப்பத்தை போட்டு மிதிப்பாராம். எங்க இருக்குது? சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு வசனம் இருக்குது. அந்த வசனம் உங்கள் காலின் கீழே சாத்தானே ஆண்டவர் மிதிப்பாருன்னு சொல்லிட்டு இங்கேயும் ரோமர்ல இருக்கு பாருங்க. அத மாதிரிதான் இங்கேயும் வருது. ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். அப்படின்னு அர்த்தம் என்ன? எல்லா ஜனங்களையும் நம்ம போட்டு நசுக்கி முடிப்போமா? அதுவும் அர்த்தம். பைபிள்ல போய் பார்க்கலாம் வாங்க. ஆதியாகமத்துக்கு வாங்க. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்றாரு பாருங்க. ஆதியாகமம் 13 வசனம் 17 நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். நீ நல்லா நடந்து திரி, நீ திரிந்த இடத்தை நான் உனக்கு கொடுப்பேன். அப்ப உன்னுடைய பாதங்கள் எங்கெங்கெல்லாம் பட்டிருக்குதோ அதெல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன். உங்களுக்கு புரியுதா?
அப்ப சங்கீதம் 47 சொல்லுது, ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். என்ன அப்படியே அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் இந்த பூமியை கொடுக்க போறாருன்னு அர்த்தம். அதுதான் அடுத்த வசனத்துல வந்துருச்சு பாருங்க. தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். கவனிச்சிங்களா? அப்ப பாதங்களுக்கு கீழே மிதிக்கிறதுன்னு அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல நீ தான் ஓனர்னு அர்த்தம், நீ தான் எஜமான்னு அர்த்தம். அதான் பாதங்களுக்கு கீழே கொண்டு வருதல் என்று அர்த்தம். சரி, அப்ப இங்க தேவன் ராஜாவாக வர்ணிக்கப்படுகிறார். இங்க அந்த ராஜா என்ன செய்வார்? எல்லாத்தையும் பாதங்களுக்கு கொண்டு வருவார். அதாவது ஜனங்களை ஓனராக மாற்றுகிறார். சரி, இதே விஷயம் கடைசி கால தீர்க்கதரிசனத்தோடு சம்பந்தம் இருக்கிறதா? சரி, 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நம்ம எல்லோரும் நன்கு படிச்சிருக்கிற விஷயம் 2ஆம் வருகையை பற்றின காரியம். அங்கு கர்த்தருடைய பாதம் எங்கே இருக்கிறது? 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் வசனம் 17. அதிக வசனம் படிக்கல, உங்களுக்கு தெரியும் இந்த வசனங்கள் எல்லாம், அதனால அப்படியே நான் சொல்றேன். நான் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அப்ப கர்த்தர் வராரு, நாம் எதிர்கொண்டு போறோம். மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அவர் வராரு, அவர் பாதம் பூமியில பட்டுச்சா? இல்ல, நம்ம தான் போய் ஆகாயத்துல சந்திக்கிறோம். அவருடைய பாதம் பூமியில படல. அப்படின்னு அர்த்தம் என்ன? சங்கீதம் 47 வச்சு பார்த்தீங்கன்னா, முழு பூமி ஆண்டவருக்கு வரல. சரிங்களா? எப்ப வரப்போகுது? சகரியா 14ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க கடைசி கால தீர்க்கதரிசனம் அங்க இருக்கிறத கவனிங்க. சகரியா 14. சகரியா 14ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டீங்கன்னா 4ஆம் வசனம் பாருங்க. 14:4 14:4. அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். இப்ப அங்க பாதம் வரல, ஆகாயத்திலே இருக்குது அவர் பாதம். இங்க அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடு மையத்தில் கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். எப்ப அவருடைய பாதம் ஒலிவ மலை மேல வரப்போகுது? 2ஆம் வருகையின் போது அவர் பாதம் பூமியிலே படாது. அவர் வராரு, நாம் எல்லாம் சந்திக்கிறோம். நம்ம எல்லாம் 1000 வருஷம் பரலோகத்தில் நம்ம இருக்கிறோம். 1000 வருஷம் பரலோகத்தில் இருந்து முடிந்த பிற்பாடு நம்ம கீழே வரோம். இயேசுவும் கீழே வராரு. அப்போ அவருடைய பாதம் எங்க இருக்குதான்? ஒலிவ மலை மேல அங்க இறங்குறாராம். அப்படின்னு அர்த்தம் என்ன? அந்த இடத்த இந்த பூமி ஆண்டவர் சுதந்திரித்துக் கொள்ள போகிறார். தேவனுடைய ஜனங்களுடைய பாதங்கள் அங்க பூமியின் மேல படப்போகுதுன்னு சொன்னா, பூமி அப்பொழுதுதானே அது சுதந்திரமாக கொடுக்கப்பட போகிறது. எப்போது? 2ஆம் வருகையிலையா? 3ஆம் வருகையிலையா? 3ஆம் வருகையில. இதை குறித்து தீர்க்கசி சொல்றத கொஞ்சம் கவனிங்க. ஆன்மீக போராட்டம் கடைசி சாப்டருங்க, 3வது பேரா. அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரெதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம். அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார். அந்நாளிலே ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமம் ஒன்றே இருக்கும். சகரியா 14:5, 4, 9. அப்ப அந்நாள் பூமிக்கு அவர் தான் ராஜாவா இருப்பார். உங்களுக்கு புரியுதா? அப்ப சங்கீதம் 47 தேவனை எப்படி காட்டுறாங்க? ராஜாவா காட்டுறாங்க. அப்ப இங்க கற்றுக்கொள்கின்ற பாடம் என்ன? ஒரு காலம் வருதுங்க, அந்த காலத்துல ஆண்டவர் என்ன செய்ய போறார் அப்படின்னு சொன்னா, சாத்தான, அவனுடைய தூதர்களை, இந்த உலகத்தின் அரசாங்கங்களை எல்லாவற்றையும் தம்முடைய பாதங்களுக்கு கீழாக கொண்டு வந்து போட்டு மிதித்து இந்த பூமியை நமக்கு கொடுக்க போகிறார். எவ்வளவு அற்புதமான விஷயம்! சங்கீதம் 46 ஆபத்து காலத்துல அவர் அடைக்கலம். சங்கீதம் 47 கர்த்தர் நமக்கு ராஜாவாக, தேவன் நமக்கு ராஜாவாக இருக்க போகிறார்.
சரிங்களா? சரி, சங்கீதம் 75க்கு வந்துடலாங்க. சங்கீதம் 75. இந்த சங்கீதம் 75 அங்க எப்படி தேவன் வர்ணிக்கப்படுகிறார்? அங்க நடக்கிற சம்பவம் என்ன? அது எப்படி கடைசி காலத்துக்கு சம்பந்தமாகுது? சங்கீதம் 75. சரி, சங்கீதம் 75ல தேவன் எப்படி வர்ணிக்கப்படுறார்? என்ன வார்த்தை திரும்ப திரும்ப வருது கவனிங்க. 75:2 நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன். நோட் த வேர்ட், யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன். இப்ப வசனம் 7 தேவனே நியாயாதிபதி. மீண்டும் மீண்டுமாக வர்ற வார்த்தை என்ன? தேவன் தான் நியாயாதிபதி. காட் இஸ் ஆர் ஜட்ஜ். அப்ப காட் தான் நமக்கு வந்து ரெஃப்யூஜ். சங்கீதம் 46 சொல்லுது. காட் தான் வந்து நம்ம கிங். சங்கீதம் 47 சொல்லுது. காட் தான் நம்ம ஜட்ஜ். அதுதான் வந்து சங்கீதம் 75 சொல்லுது. தேவனே நம்முடைய நீதிபதியாய் இருக்கிறார். சரிங்களா? இப்ப இந்த நீதிபதி அவர் வந்து என்ன வைத்திருக்கிறார், என்ன செய்ய போறார் அப்படின்றத கொஞ்சம் கவனிங்களேன். இப்ப வசனம் 8 பாருங்க. இந்த நீதிபதி என்ன வைத்திருக்கிறார், என்ன செய்ய போகிறார்? கலங்கி பொங்குகிற மதுபானத்தினால் நிறைந்திருக்கிற பாத்திரம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. இந்த நியாயாதிபதி கையில் என்ன இருக்குதான்? ஒரு பாத்திரம் ஒன்று இருக்குதான். இந்த பாத்திரத்துல என்ன இருக்குதான்? கலங்கி பொங்குகிற மதுபானத்தினால் நிறைந்த பாத்திரம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. அதில் இருந்து வார்க்கிறார். பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரும் அதன் வண்டல்களை உறிஞ்சி குடிப்பார்கள். அப்ப என்ன கேள்வி கேட்டோம்? நியாயாதிபதியாக இங்க வர்ணிக்கப்படுகிறார். நியாயாதிபதி என்ன செய்யறாரு? அவர் கையில என்ன இருக்குது? அவர் கையில ஒரு வண்டல் பாத்திரம் இருக்குதுங்க, மதுபானம் இருக்குதுங்க. அதை எல்லாருக்கும் கொடுக்கிறார். யாருக்கு? துன்மார்க்கருக்கு அதை அவர் கொடுக்க போகிறார். சரி, துன்மார்க்கருக்கு அவர் கொடுக்க போகிறார். துன்மார்க்கர் என்ன செய்யறாங்க அப்படின்னா பாருங்க, வசனம் 4 வசனம் 5 பாருங்க. வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாதிருங்கள், துன்மார்க்கரை நோக்கி கொம்பை உயர்த்தாதிருங்கள் என்று சொன்னேன். ஏன் கொடுக்குறாராம்? இவன் வீம்பா வார்த்தை பேசியிருக்கிறான், இவன் கொம்பை உயர்த்தி இருக்கிறான். 5 பாருங்க, உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள், இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய் பேசாதிருங்கள். அவன் கழுத்து வணங்கா கழுத்தா இருக்குது. அவனுடைய பேச்சு ரொம்ப வனலாவிய பேச்சா இருந்திருக்குது. ஆகையினால அவனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்னா அந்த மதுபானத்தை கொடுக்குறார், வண்டல்களை கொடுக்குறார். இதே மாதிரி ஒரு விஷயம் தானியேல் இருக்குதா? தானியேல்ல எந்த ராஜாவாவது தன்னை உயர்த்தி என்ன அங்க பொண்ணு வெள்ளி வெண்கலத்துல உள்ள தேவர்களை உயர்த்தி பேசி அவன் வந்து எல்லாருக்கும் மதுவை கொடுத்தானா? அதனுடைய விளைவாக அவன் விழுந்து போனானா? சரிங்களா? அப்ப அந்த விஷயம் எங்க இருக்குது? அதே தாங்க இங்க யாரோ உயர்த்தி பேசுறாங்க. ஆகையினால அது நிமித்தம் தேவன் என்ன பண்றாருன்னா அவங்களுக்கு வண்டல் பாத்திரத்தை நான் நிறைந்து அதை மதுபானத்தை குடிக்க வைக்கிறாருங்க. இப்ப என்ன செய்யறாரு? இன்னும் கூட விளங்குது பாருங்க வசனம். துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். அப்ப தேவன் நியாயாதிபதியா இருக்கிறாரு. துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் அவர் வெட்டி போடுறாரு, நீதிமான்களுடைய கொம்புகளை எல்லாம் உயர்த்தப்படுறார். அவனுடைய வல்லமை, அவனுடைய எல்லா விஷயத்தையும் ஆண்டவர் வெட்டி போடுறார். ஆனா நீதிமானுடைய கொம்புகளையோ ஆண்டவர் வந்து உயர்த்துறாரு அப்படின்ற விஷயத்த பார்க்கலாம். அப்ப தேவனுடைய பிள்ளைங்க என்ன செய்வாங்களாம்? நானும் என்றைக்கும் இதை அறிவித்து யாக்கோபின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். அப்ப தேவன் நம்முடைய அடைக்கலமானவர், அனுகூலமானவர் அப்படின்னு சொல்லி படிச்சோமே. அப்ப இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அமர்ந்திருந்து தேவன் யார் என்பதை கற்றுக்கொள்வீங்க. இப்ப தேவன் உங்க நீதிபதினு புரிஞ்சுட்டீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்களா? நீங்க இதை போய் பிறருக்கு அறிவிப்பீங்க, இதை வந்து கீர்த்தனம் பண்ணுவீங்க. இப்ப நாம் கற்றுக்கொள்கின்ற பாடம், ஆண்டவர் ஒரு காலத்துல எல்லாம் அவருக்கு விரோதமாக பேசப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் அவர் தண்டிக்க போகிறார் என்பதுதான் விஷயம். இப்ப இது கடைசி காலத்துல எங்க பொருந்துது? இங்க ஒரு பாத்திரம் இருக்குது, அந்த பாத்திரத்தை ஒரு துன்மார்க்கருக்கு குடிக்க கொடுக்கிறார். இதே மாதிரி விஷயம் வருதா? வெளிப்படுத்தல் 14 வசனம் 9 பாருங்க. வெளிப்படுத்தல் 14 வசனம் 9 ரொம்ப அழகான வசனம். 9, 10 அவர்களுக்கு பின்னே
மூன்றாம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியில்லாவது தன் கையில்லாவது தன் முத்திரையை தரித்துக் கொள்கிறவன் எவனோ. மிருகத்தின் முத்திரையை தரித்துக் கொள்கிறவன் எவனோ. ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவன் தேவனுடைய கோபாக்கினியான பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமான மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். அங்க நியாயாதிபதி கையில ஒரு வண்டல் பாத்திரம், ஒரு ஒரு மது பாத்திரம் என்ன செய்து இருக்கிறது. சரிங்களா? ஓகே, அது தண்டனை, வேற ஒன்றும் இல்லை. அது வேற ஒன்றும் கிடையாது. அது அழிவு, அவ்வளோதான். இப்போ அதே விஷயம் இங்கேயும் வருது வெளிப்படுத்தல. மிருகத்தின் முத்திரைய யார் யாரெல்லாம் பெற்றுக்கொண்டாங்களோ அவர்களுக்கெல்லாம் தேவன் கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட மதுவை, உக்கிரமான மதுவை குடிக்க கொடுக்கிறாரு. அவங்கள ஆண்டவர் வாதிக்கிறாரு. இப்போ சங்கீதம் 75க்கும் வெளிப்படுத்தல் 14க்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கிறதா? ஆண்டவர் ஏன் வாதிக்கிறாரு? அதை குடிக்கக்கூடாது, மன்னிக்கவும் மிருகத்தின் முத்திரையை பெறக்கூடாது என்று சொல்லி இருந்தும் அவன் போய் மிருகத்தின் முத்திரையை பெற்றான். பார்த்தீங்களா? அதனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, மிருகத்தின் முத்திரையை பெறவங்க மிருகத்தினுடைய கோட்பாடுகளோட சேர்றாங்க. மிருகத்தினுடைய கோட்பாடு என்ன? நானும் தெய்வமும் ஒண்ணுதான், நாங்கள் ரெண்டு சமந்தான், எல்லா மனுஷர்களும் தெய்வம்தான். அப்போ அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த விஷயத்துல வந்துடுறாங்க. அவங்க கொம்பை உயர்த்துறாங்க, வணங்கா கழுத்தை உயர்த்துறாங்க. ஆகையினால தேவன் அவர்களுக்கு கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமான மதுவை குடிக்க கொடுக்கிறாரு. ஆக சங்கீதம் 75, தேவனே நம்முடைய நியாயாதிபதி. ஒரு காலத்துல ஆண்டவர் அவருடைய துன்மார்க்கர் எல்லாவற்றையும் அவர் இந்த மதுவை கொடுத்து குடிக்க வைப்பாரு. சரி, சங்கீதம் 46 படிச்சாச்சு, 47 படிச்சாச்சு, சங்கீதம் 75 படிச்சாச்சு. இப்போ அடுத்து படிக்க போறது ஞாபகம் இருக்கா? சங்கீதம் 67ங்க. 67 இந்த சங்கீதத்துல எத்தனை வசனம் இருக்கிறது? 7 வசனம் இருக்கிறது. மீண்டுமாக இங்க தேவன் எப்படி வர்ணிக்கப்படுகிறார், இங்க என்ன சம்பவம் நடக்குது, அதுக்கும் வெளிப்படுத்தல் சம்பந்தம் இருக்குதா? அவ்வளவுதான். 67ல என்ன வார்த்தை வருதுன்னு பாருங்க. ஒரு வார்த்தை திரும்ப 3 முறை வந்துச்சுங்க. வசனம் 2, தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்துன்ற வார்த்தையை கவனிங்க. அதற்கு அப்புறம் வசனம் 6, பூமி தன் பலனை தரும், தேவனாகி எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். வசனம் 7, தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். 3 முறை மீண்டும் மீண்டும் வருகிற வார்த்தை என்ன? ஆசீர்வாதம், ஆசீர்வதிப்பார். ஆக சங்கீதம் 67 தேவனை எப்படி வர்ணிக்கிறது? தேவனை அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். தேவனே நமக்கு ஆசீர்வாதத்திற்கு காரணகர்த்தா. அப்ப தேவனே நமது ஆசீர்வாதம். சரி, என்ன ஆசீர்வாதம் கொடுக்க போறாரு? இன்ட்ரெஸ்டிங்ல வசனம் 1, 2 பாருங்க. தேவனே பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்கும் உம்முடைய இரட்சியமும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். இதுக்கு அர்த்தம் என்ன? ஒன்று, அந்த முகத்தை நம்ம பார்ப்போங்க. அவருடைய முகத்தை நம்ம பார்ப்போம்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தல் எங்கேயோ வருது. அவருடைய சமூகத்தை தரிசித்து, இங்கிலீஷ்ல we shall see his face வந்துடும். அவருடைய சமூகத்தை தரிசித்து எங்க இருக்குது? கமெண்ட்ஸ்ல போடுங்க. அப்ப அவர் முகத்தை நம்ம மேல் பிரகாசம் பண்ணுவார்னா அர்த்தம் என்ன? அவர் முகத்தை பார்ப்போம். 2வது, அன்னைக்கு வரப்போற காலங்கள்ல அவர் முகத்தையே நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம குறைவா பார்க்கிறோம், நாளைக்கு முகமுகமாய் பார்ப்போம்னு சொல்றதுல அந்த வசனம் நிறைவேறுங்க அப்படியே. சரி, இப்ப 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நாளைக்கு முகமுகமாய் பார்ப்போமே நம்ம தேவனுடைய முகத்தை, இன்னைக்கு அது எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 6, இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவில் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அப்ப என்ன புரிந்து கொள்றோம்? அப்ப தேவனுடைய வெளிச்சம் யார் வழியா வருது? கிறிஸ்து வழியா வருது. அதுதான் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள
தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை. அப்ப இயேசு கிறிஸ்துட்ட அவருடைய முகத்துல வெளிச்சம் இருக்குது, அது நம்ம மேல் பிரகாசிக்க பண்றாருன்னு அர்த்தம் என்ன? பிதாவை குமாரன் காட்ட வந்தார், பிதாவை குமாரன் புரியும்படி வைந்தார். என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான். ஆக நாளைக்கு அவர் முகத்தை பார்ப்போம். இன்றைக்கு அவர் முகத்தை, அவர் மகிமையை, அவர் குணத்தை இயேசுவின் மூலமாக பார்க்கிறோம். ஆசீர்வாதம் 1, நம்ம படைத்த தகப்பனை பார்ப்போங்க. ஆசீர்வாதம் 2, இன்னைக்கே அது பார்க்கலாங்க. எப்படி? கிறிஸ்துவின் மூலமாக பார்க்கலாம். ஆசீர்வாதம் 3 இருக்குதுங்க. ஆசீர்வாதம் 3 இருக்குது. அதான் வசனம் 1, தேவனே பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜனங்களுக்கும் உம்முடைய இரட்சண்யமும் விளங்கும்படியாய், எல்லா ஜனங்களுக்கும் அவருடைய இரட்சண்யம் விளங்கும்படியாய் எங்களுக்கு இறங்கி ஆசீர்வதிங்க. ஆக நமக்கு கிறிஸ்துவை பற்றின சுவிசேஷம், நாளைக்கு பிதாவினுடைய முகத்தை பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த சத்தியமானது இரட்சணியம் எல்லா தேசத்தாருக்கும் விளங்க போகுது. அது மிகுந்த ஆசீர்வாதம். நம்ம பிதாவை பார்ப்போம், கிறிஸ்துவின் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். நாம் புரிந்து கொண்ட கிறிஸ்துவானவர் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க போகிறார். ஆசீர்வாதம் என்பது என்ன? பிறருக்கு கொடுப்பது தாங்க ஆசீர்வாதம். வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம். அப்ப நாம் பெற்ற இந்த சத்தியத்தை பிறருக்கு கொடுப்பது தான் அந்த பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோங்க. அப்ப இந்த சம்பவம் வெளிப்படுத்தல்ல இருக்குதா? சங்கீதம் 67 உள்ள இந்த சம்பவமானது வெளிப்படுத்தல் இருக்குதா? எல்லா ஜாதிகளும் இரட்சண்யத்தை விளங்கும்படியாய் இந்த விஷயம் வெளிப்படுத்தல் இருக்கிறதா? வெளிப்படுத்தல் 14:6, ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் சகல ஜாதிகளுக்கும், சகல கோத்திரத்தாருக்கும், சகல பாஷைக்காரருக்கும் அறிவிக்கத்தக்கதாக. கவனிச்சிங்களா? புரியுதா உங்களுக்கு? அப்ப யார் ஒருத்தங்க சீயோன் மலையில போய் நிற்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க பறப்பாங்க. சகல ஜாதிகளுக்கும் இரட்சண்யத்தை விளங்கும்படியாக அவங்க தீவிரித்து போவாங்க. அப்ப தேவன் யார்? அவர் நமது ஆசீர்வாதம். ஆக 4 சங்கீதங்கள் படித்தோம். 4 சங்கீதங்கள்லையும் தேவனை எப்படி விவரிக்கிறாங்க? தேவன் நமக்கு அடைக்கலமானவர். ஆண்டவர் பால் கடிப்பை உண்டாக்கும் பொழுது தேவன் நமக்கு அடைக்கலம். ஆபத்துக்கள் உருவாகும் பொழுது தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். அடுத்தது தேவன் யார்? அடுத்த சங்கீதம் சொல்லுது, அவருதான் நமது ராஜா. அடுத்த சங்கீதம் 75, தேவன் யார்? அவர் நம்முடைய நியாயாதிபதி. அடுத்த சங்கீதம் என்ன சொல்லுது? தேவன் நமது ஆசீர்வாதம். நம்ம கிறிஸ்துவ தந்திருக்கிறார். பிதா அவர் முகத்தை காட்ட போறார். இந்த சத்தியத்தை பிறர் கொண்டு போகும்படி செய்ய போகிறார். இதுதான் ஆசீர்வாதம். ஆக ஆண்டவர் சீக்கிரத்துல நமக்கு இந்த பூமியை நம்முடைய பாதங்களின் கீழாக கொண்டு வர போகிறார். நீங்கள் அமர்ந்திருந்து தேவன் யார் என்று கற்றுக்கொள்கிறீர்களா? நீங்கள் இதை அறிவித்து சபையிலே போய் கீர்த்தனம் பண்ணுகிறீர்களா? யோசிச்சு பாருங்க. ஆக இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, தேவன் நமக்கு அடைக்கலம். ஏன்னா அவர் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்முடைய நியாயாதிபதி. அவர் துன்மார்க்கிற நியாயம் விசாரிப்பார். தேவன் நமது ராஜா. அவர் இந்த பூமியை நமக்கு கொடுப்பார். நம்ம இந்த பூமியிலிருந்து விரட்டப்பட்டாலும் கூட ஆண்டவர் இந்த பூமியை நமக்கு சுதந்திரமாக கொடுப்பார். தேவன் இந்த பூமியை கொடுப்பதற்கு முன்பாக மக்களை கொள்ளை பொருளாக நமக்கு கொடுப்பாருங்க. அதுதான் மிகுந்த ஆசீர்வாதம். இந்த தேவனை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களா? ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள தகப்பனே, சங்கீதக்காரர்கள் எவ்வளவு அழகாக ருசி பார்த்திருக்கிறாங்க ஐயா. ஆண்டவரே, எங்களுடைய கடைசி நாட்களில் நாங்கள் வாழும் பொழுது உண்மை நாங்களும் ருசி பார்க்க உதவி செய்திருங்க. நாங்கள் அமர்ந்திருந்து உம்மை கீர்த்தனம் பண்ணி உம்மை அறிவித்து ஆண்டவரே நாங்கள் உமக்குள்ளாக இருக்க உதவி செய்யுங்க. இந்த ஜெபத்தை நாங்கள் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.